சார் அனைவருக்கும் வணக்கம் சார். இப்போ டிஆர்பி கிரீவன்ஸ்க்கு போனால் அங்கே என்னென்ன குறை தீர்க்கும் மையம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அங்கே நம்ம போய் நம்மளோட ப்ராப்ளம்ஸ் வந்து அதை சால்வ் பண்ணுறதுக்கானது தான் இந்த டிஆர்பி கிரீவன்ஸ் இருக்குது. ஆனால் நாங்கள் போனால் அங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அவ்வளோதான். சில பேருக்கு வந்து நாங்கள் கண்ணால் பார்த்துருக்கோம், சில பேருக்கு ஓகே, அவங்க வந்து எங்கள் கண்ணு முன்னாடியே நல்லதெல்லாம் பண்ணியிருக்காங்க. பட் எங்களை மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் இஷ்யூவால் பாதிக்கப்பட்டவங்க இருக்கிறோம். ஸோ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே தான் தப்பு, நீங்கள் இதை சப்மிட் பண்ணலை அப்படின்றாங்க. ஓகே, எங்கள் மேலே தப்பு, நாங்கள் ஒத்துக்கணும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எங்களுக்குன்னு ஒரு சென்ஸ் இருக்குல்ல சார், நாங்கள் இது பண்ணோம் பண்ணலன்ட்டு. அப்படிலாம் போய் சொல்லி அப்படி ஏமாற்றி வந்து இவ்வளோ தூரம் படித்து வாழணும்னு அவசியம் இல்லை. நாங்கள் எங்களுக்கு நடந்ததை நாங்கள் கரெக்டாக சொல்கிறோம். சப்மிட் கொடுத்துருக்கோம். அது ஏதோ ஒரு டெக்னிக்கல் இஷ்யூவால் அது சப்மிட் ஆகலை. அது அங்கே சர்வர் ப்ராப்ளமா இல்லை அந்த சாஃப்ட்வேர் ப்ராப்ளமான்றது நீங்கள் தான் எங்களுக்கு சொல்லணும். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் இத்தனை வருஷமாக அப்ளை பண்ணிக்கீங்க, இது கூட உங்களுக்கு தெரியாதா அப்படின்றாங்க. இது யார் வந்து எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னா, டெக்னிக்கல் சைட்லேருந்து வந்து எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஓகே, டெக்னிக்கல் சைட்லேருந்து நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க, நீங்கள் அதில் எக்ஸ்பர்ட், நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். நாங்கள் 10 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ அப்ளை பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி இருக்க டிஆர்பியில் அப்ளை பண்ணது வேறு, அதுக்கு 2019 அப்ளை பண்ணது வேறு. ஸோ ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு முறை அப்போல்லாம் எங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வரல. ஆனால் இந்த 10 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ நீங்கள் படிக்கங்க பாருங்கள் சாஃப்ட்வேர், இதில் இருக்கிற ப்ராப்ளம், அதாவது நீங்கள் சொல்கிறீங்க மற்றவங்கெல்லாம் பண்ணாங்க, நீங்கள் ஏன் பண்ணலன்னு. அதை தான் நாங்களும் சொல்கிறோம். மற்றவங்களுக்கெல்லாம் போயிடுச்சு, எங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம், ஏதோ ஒன்று எங்களுக்கு வந்து நடக்க விடாமல் போயிடுச்சு. அது என்னன்னு எங்களுக்கு தெரியல. அதை நீங்கள் தான் சொல்லணும். கேட்டால் உங்களுக்கு அப்ளை பண்ண தெரியலன்னு சொல்கிறீங்க. அப்படி எங்கள் பக்கம் வந்து நீங்கள் சொல்கிறீங்க. நாங்கள் நல்லா கேட்டுவாங்க, நாங்கள் சப்மிட் பண்ணோம், ஃபுல்லாக பக்காவாக ஃபில் பண்ணோம், எல்லாமே தான் பண்ணோம். ஆனால் வந்து எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே கிட்டத்தட்ட ஒரு விருதுநகர் சைட்லேருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க, தஞ்சாவூர் சைட்லேருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க இந்த இஷ்யூக்காக. இப்போ சென்னையில் நான் வந்து லோக்கலில் இருக்கிறனால நான் அப்படியே சுற்றிட்டு இருக்கேன். ஆனால் வந்து இதில் எப்படி நான் எக்ஸாம் படிப்பேன் எனக்கு தெரியல. இந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து ஊர் சைட்லாம் நிறைய பேர் சொல்ல முடியாமல் இங்கே வர முடியாமல் அவங்கவுங்க வந்து வயசாயிருச்சு, கிட்டத்தட்ட 40+, 45+. ஏதோ ஒரு காலத்துக்காக அவங்க வர முடியாது, அவங்க குழந்தைங்களை அனுப்புறாங்க. ஸோ அந்த பசங்க அம்மாவுக்காகவோ அப்பாக்காகவோ வந்து அவங்க வந்து நிற்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நிற்கிறாங்கன்னா அவங்களுக்கும் நீங்கள் வந்து குறை தீர்க்க மையம்னா குறைய நீங்கள் தீர்க்கணுமே தவிர எங்களால் முடியாது, நீங்கள் அவ்வளோதான், உங்கள் மேலே தான் ஃபால்ட், இந்த மேலே ஃபால்ட் இருக்கிறதுனால தான் நாங்கள் வந்து சொல்கிறோம். நாங்கள் இப்படி பண்ணிட்டோம், நாங்கள் அடுத்து நாங்கள் என்ன பண்ணட்டும், நாங்கள் கிட்டத்தட்ட 20 வருஷம் 25 வருஷம் எங்களோட உழைப்பை கொட்டியிருக்கோம், இதுக்கு நாங்கள் அடுத்து என்ன பண்ணணும். எங்கள் மேலே தப்பே இருந்தாலும் நீங்கள் தான் எங்களை வந்து நல்லபடியாக கொண்டு போகணும். ஏன்னா நாங்கள் இத்தனை வருஷம் சர்வீஸ் பண்ணிக்கோம் கவர்மெண்ட்டுக்கு. அப்போ கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணணும்னா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் நீங்கள் அந்த இதே வச்சிருக்கீங்க, அந்த செல்லே வச்சிருக்கீங்க. அப்போ நீங்கள் ஹெல்ப் பண்ணாமல் இது இல்லை, இது நீங்கள் அன்ஃபிட்டு, இது நீங்கள் தப்பாக பண்ணிட்டீங்க, தப்பாக பண்ணனால தான் அங்கே வர்றோம், அதையே நீங்கள் யோசிக்க மாட்டீங்க. நாங்கள் தப்பு பண்ணனால, தப்பாக ஏதோ ஒன்று நடந்தனால தான் அங்கே வந்து எங்களோட குறைய சொல்லி தீர்க்கறதுக்கு வரணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதையே திருப்பி சொல்லி எங்கள் நோகடிச்சு நீங்கள் ஒன்றுத்துக்கும் உங்களுக்கு எக்ஸாம் இல்லை, உங்களுக்கு அது இல்லை, இதில் சொல்லி திருப்பி அனுப்புறீங்க. இது சிஎம் செல்லுக்கு கொண்டு போனாலும் எந்த அளவுக்கு அது ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு தெரியல. இது ஜஸ்ட் எங்களோட புலம்பல். இதை வந்து கவர்மெண்ட்டில் இருக்க பெரிய பெரிய அதிகாரிகள் வந்து இதை எங்களுக்காக, எங்களுக்கு 2 நாள் தான் இருக்குது. இன்றைக்கி வந்து ஃப்ரைடே, நாளைக்கு விடிஞ்சா ஃப்ரைடேவோ இல்லை சாட்டர்டேவோ சண்டேவோ ஏதாவது ஒரு நாள் நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கும் எங்களோட சர்வீஸ் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறதுக்கும் நீங்கள் டைம் கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும் சார். ஸோ இது வந்து நான் யாரை கேட்டுக்கிறேன்னா நம்ம கவர்மெண்ட்டை கேட்டுக்கிறேன். இதை கேட்குற அதிகாரிகள் தயவு செய்து எங்களோட குறையை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். சாட்டர்டேவோ சண்டேவோ ஏதோ ஒரு நாள் வந்து எங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் உள்ளே போகிறதுக்கும் மற்றது அப்லோட் பண்ணுறதுக்கும் நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் சார். தேங்க்யூ சார். அப்புறம் வந்து இன்னொன்று வந்து இந்த டிஆர்பி கிரீவன்ஸில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அப்ளிகேஷன் க்ளோஸ்டு, ஸோ இது வந்து எடுத்துக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அப்ளிகேஷன் க்ளோஸ் பண்ண நாங்கள் வந்து அங்கே அப்ளிகேஷன் சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் தான் எங்கள் அப்லோடுக்கே வரோம். அப்போ அது நாங்கள் ஃபில் பண்ணிட்டோம்னு அர்த்தம். நீங்கள் ஏன் எங்களை வந்து நீங்கள் பண்ணல நீங்கள் எங்கள் ஆல்ரெடி நாங்கள் இந்த ஃபீல்டில் நாங்கள் இல்லை, அந்த ஃபீல்டில் நீங்கள் எக்ஸ்பர்ட்டாக இருந்து நீங்கள் வந்து ஏன் எங்களை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணுறீங்க? ஒரு இது முடிச்சதுக்கப்புறம் தான் அடுத்தது வர முடியும், இல்லைன்னா அது வராது, அடுத்த பேஜுக்கு வராது. நான் கேட்குற கொஸ்டின் தான். அப்போ என்னோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு, கம்ப்ளீட் ஆயிடுச்சு. கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் மற்றது நான் அப்லோட் பண்ணுறேன். ஆனால் நீங்கள் எங்கிட்ட என்ன சொல்கிறீங்க, நீங்கள் கம்ப்ளீட் பண்ணல சொல்லி அப்படி எங்கள் மேலே தான் நீங்கள் திருப்புறீங்க. அதனால இந்த தயவு செய்து இந்த டிஆர்பி கிரீவன்ஸில் இருக்கிறவங்க எங்களுக்கு சரியாகவே ரெஸ்பான்ஸ் பண்ணுறதில்ல. ஒழுங்காக அதாவது ரெஸ்பான்ஸ் பண்ணுறதில்லைன்னா அதில் ஒரு சில பேர் வந்து எங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. எந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா, உங்களுக்கு எஸ்எம்எஸ் வரும், மெயில் வரும்னு சொல்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் எஸ்எம்எஸும் வரல, மெயிலும் வரல. ரெக்டிஃபை பண்ணுறோன்னு சொல்கிறாங்க, ஆனால் பண்ணலை. சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அவ்வளோதான் உங்களுக்கு கிடைக்காது, முடியாது, நீ இந்த தப்பு பண்ணிட்டேன் அப்படியே சொல்லி எங்களை அப்படியே என்ன பண்ணுறாங்க, எங்களோட 20 வருஷ சர்வீஸ் நீங்கள் ஒழுங்காக ஃபீல் பண்ணலாம் அப்படின்றாங்க. எனக்கு இது மட்டும் எனக்கு டவுட், இது மட்டும் கவர்மெண்ட் வந்து இது சம்மந்தப்பட்டவங்க கொஞ்சம் கிளியர் பண்ணால் நல்லாயிருக்கும். அப்ளிகேஷன் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் அடுத்து அப்லோட் பண்ண முடியும். என்னோட வந்து அது கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான், நான் சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் தான் அடுத்த பேஜை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நீ பண்ணல, க்ளோஸ்டு, உனக்கு இனிமேல் இல்லை லைஃப் இல்லைன்னே சொல்கிறீங்க. தயவு செய்து இது சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் இதில் இன்வால்வ் ஆகி எங்களை மாதிரி இந்த கவர்மெண்ட்டுக்காக நாங்கள் வந்து நிறையா சர்வீஸ் பண்ணியிருக்கோம், அதை நீங்கள் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி. எங்களோட சேலரி உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. எங்களோட லைஃப் 3000 ஆரம்பிச்சிச்சு. 3000லேருந்து 6000, 10,000, 15,000, 20,000, 25,000 அப்படி நிற்குது. ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு எலெக்ஷன் வரப்போ ஒரு 5000 இந்த ஆண்டு போட்டு போகிறீங்க. அதையும் நாங்கள் வேறு வழியே இல்லாமல் படித்த படிப்புக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அதையும் நாங்கள் வாங்கி வச்சுக்கிட்டு, இதுக்கு என்னைக்காவது ஒரு நாள் இதுக்கு நல்லது பிறக்கும் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு இதில் நாங்கள் என்ன பண்ணுறோம்,
ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், எங்க சர்வீஸை கொடுத்துட்டு இருக்கோம். அதுல வந்து மண்ணு விழுந்த மாதிரி இருக்கு. இந்த இந்த சாஃப்ட்வேர் யார் கிரியேட் பண்ணீங்கன்னு தெரியல. தயவு செய்து அதிகாரிகள் அந்த சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணவங்க கிட்ட கொஞ்சம் சொல்லி 1 நாளோ 2 நாளோ கொஞ்சம் ரிலீஸ் பண்ண சொல்லுங்க சார். தேங்க்யூ சார்.